உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 19ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள். இன்று பஞ்சமி திதி, உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சிரமம், ரிஷபம் நலம், மிதுனம் மேன்மை, கடகம் நிறைவு, சிம்மம் அமைதி, கன்னி பரிசு, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் நிம்மதி, தனுசு லாபம், மகரம் தனம், கும்பம் செலவு, மீனம் ஆர்வம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த கிழமை எந்த தெய்வத்தை வணங்கலாம் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் எல்லா தெய்வங்களையும் வணங்குவது சிறப்பு. இந்த கிழமை இந்த தெய்வத்தைன்றது இல்லை. எப்போ வேணும்னாலும் நீங்கள் சிவனை கும்பிடலாம், எப்போ வேணும்னாலும் முருகனை கும்பிடலாம், எப்போ வேணும்னாலும் பிள்ளையாரை கும்பிடலாம். உங்களுக்கு நினைத்த நேரம் எல்லாம் நினைத்த தெய்வத்தை வணங்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு சனாதன தர்மம், இந்து தர்ம சாஸ்திரம் வழங்கியுள்ளது. ஆனாலும் குறிப்பிட்ட கிழமைகளில் குறிப்பிட்ட தெய்வங்களுடைய அனுக்கிரகம் அதிகமாக இருக்கின்றது. இப்போ செவ்வாய்க்கிழமைன்னா முருகனுடைய அனுக்கிரகம் நிறைய இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உண்டான நாள். அந்த மாதிரி நான் எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் என்பதை பற்றி சொல்கிறேன். அந்த கிழமை மற்றைய தினங்களை விட அந்த தெய்வத்தை வழிபட்டால் அதிகமான அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. இப்போ திங்கக்கிழமை சிவபெருமான்னு சொன்னேன். மற்ற நாளில் சிவபெருமானை கும்பிட்றதை விட திங்கக்கிழமை கும்பிட்டாலோ, பிரதோஷ விரதத்தன்று சிவபெருமானை கும்பிட்டாலோ மற்ற நாட்களை விட உங்களுக்கு அதிகமான அனுக்கிரகம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் வழிவகுத்து கூறியுள்ளது. சரி, முதலாவது 7 கிழமைகளும் 7 தெய்வங்களை, 7 கிரகங்களும் 7 கிழமைகளையும் பற்றி என்னென்ன தெய்வத்தை கும்பிடலாம்னு பார்க்குறோம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான கிழமை. நான் நேற்று சொன்ன மாதிரி சூரியனை கும்பிடக்கூடியவர்கள் சூரிய திசை நடந்தால், சூரிய புத்தி நடந்தால், ஜாதகத்தில் சூரியன் நீசப்பட்டிருந்தால், துலா லக்னக்காரர்களுக்கு சூரியன் பாதகாதிபதியாக இருந்தால், சூரியன் மாரகாதிபதியாக இருந்தால், சூரியன் அவயோகியாக இருந்தால், நீங்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி சூரிய ஓரை, அன்றைக்கு சூரியனுக்குண்டான கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சூரிய ஓரை 6 to 7 காலையில் சூரிய வெளிச்சம் உங்களுடைய மேலில் படுற மாதிரி தண்ணிக்குள்ளே நின்று கை ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்கி சூரியனை அழகாக நீங்கள் வழிபடலாம். சிவலிங்கத்தை வழிபடுவதாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்க வழிபாடு செய்யலாம்.
ராமர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள், ராமரை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களை, ராமரை விருப்பமுள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராமரை வழிபடலாம். சூரியன், சிவலிங்கம், ராமர் ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமையாக இருந்தால் சத்துவ குணமுள்ள தெய்வங்களை கும்பிடலாம். தாயார் அம்பாளை கும்பிடலாம், சரஸ்வதியை கும்பிடலாம், திரிபுர சுந்தரியை கும்பிடலாம், லலிதாவை கும்பிடலாம், அம்மனை கும்பிடலாம், சோமவாரம் சிவபெருமானையும் கும்பிடலாம். கூடுதலாக திங்கக்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். சந்திரனுக்கு அதிபதி அம்பாள். அம்பாள் வழிபாடு காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, திரிபுர சுந்தரி, மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரியான தெய்வங்களை எல்லாம், முத்துமாரியம்மன், வெக்காளியம்மன், காளியம்மன், முத்துமாரியம்மன், நாகபூஷணி அம்மன் எல்லாத்தையும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் திங்கக்கிழமையில் கும்பிடலாம். சாத்வீக குணமுள்ள தெய்வங்கள் தாயார், சரஸ்வதி, திரிபுர சுந்தரி, லலிதா, அம்பாள் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை நான் முன்னுக்கே சொன்ன மாதிரி முருகனை வழிபட ஏற்ற நாள். மற்ற நாட்களை விட செவ்வாய்க்கிழமையில முருகனை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 2ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 4வது லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்னத்துக்கு 12ல் செவ்வாய், 6 இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்து வரலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்பாளை வழிபாடு செய்து வரலாம். நரசிம்மர், மகாவிஷ்ணு அம்சம் பொருந்திய நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை. பார்வதி தேவியை வழிபாடு செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை. பத்திரகாளி காளியம்மனை வழிபாடு செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை. சண்டிகா யாகம், சண்டி ஓமம் எல்லாம் செய்வோம். சண்டிகா தேவியை வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை. துர்க்கையம்பாளை வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை மிகச்சிறந்தது. அடுத்தது புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் திசை நடந்தாலோ, புதன் புத்தி நடந்தாலோ, புதன் அந்தரம் நடந்தாலோ, புதன் நீசப்பட்டாலோ, ஜாதகத்தில் புதன் மறைந்து விட்டாலோ, ஜாதகத்தில் புதன் பாதகாதிபதியாக வந்தாலோ, அவயோகியாகவோ மாரகாதிபதியாக வந்தாலோ புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமை லக்ஷ்மி நாராயணனை வழிபாடு செய்யுங்கள். அனைத்து பெருமாள் அம்ச தெய்வங்கள், விஷ்ணு அம்சம், வைஷ்ணவ சம்பிரதாய முறைப்படி விஷ்ணு அம்சம் உடைய எல்லா தெய்வங்கள், இப்போ புதன்கிழமை விஷ்ணுவை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி விஷ்ணு வம்சம்தான் கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம். சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் புதன்கிழமை செய்யுங்க. வியாழக்கிழமை குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு உகந்த நாள். ஜாதகத்தில் அட்டமத்தில் குரு நடந்தால், கோச்சாரப்படி அட்டம குரு நடந்தால், ஜாதகத்தில் குரு மறைந்திருந்தால், 3, 6, 8, 12 குரு மறைஞ்சிருந்தா, குரு பாதகாதிபதியாக இருந்தால், குரு நீசம் இருந்தால், குரு திசை நடந்தால், குரு புத்தி நடந்தால், குரு அந்தரம் நடந்தால், ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், பதவி, பட்டம், அந்தஸ்து எல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் அட்டமத்து குரு நடக்கும். அப்படி நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன், சுவாமிநாதன் என்று பெயர். தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன், அவரை கும்பிடலாம். துறவிகளை கும்பிடுறது, சீரடி சாய்பாபாவை கும்பிட்றாண்டா வியாழக்கிழமை நல்லது. அதே மாதிரி சங்கராச்சாரியரை கும்பிட்றாண்டா வியாழக்கிழமை நல்லது. சத்திய சாய்பாபாவை கும்பிட்றாண்டா வியாழக்கிழமை நல்லது. சித்தர்களை வழிபாடு செய்வதற்கு வியாழக்கிழமை நல்லது. பாம்பன் சுவாமியை வழிபாடு செய்வதற்கு சந்நியாசிகளை கும்பிடுறது, சித்தர்களை கும்பிடுறது, துறவிகளை கும்பிடுறது, மகான்களை கும்பிடுவதற்கெல்லாம் வியாழக்கிழமை உகந்தது. வியாழக்கிழமை விரதம் இருந்து கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உண்டான நாள். சைவ சமயத்தை சார்ந்த அனைவரும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்.
வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்களுக்கு முக்கியமான நாள். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போடுறது 9 கிழமை இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை ஆலயம் போடுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி சுக்கிரன், வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. மகாலட்சுமியை வணங்க வேண்டிய அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வழிபட்டால் எங்களுடைய கர்ம வினைகள், பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாமே நீங்கிவிடும். மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை. பெண் தெய்வங்கள், சுக்கிரனுக்குண்டான பெண் தெய்வங்கள் எதையும் வெள்ளிக்கிழமை வழிபாடு, மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கினோம், கடைசியாக சனிக்கிழமை. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை கும்பிட்றது ரொம்ப விசேஷம். சனீஸ்வரனை கும்பிட்றது ரொம்ப விசேஷம். சனிக்கு அதிபதி ஐயப்பன் வழிபாடு சனிக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம். வெங்கடாஜலபதி பெருமாளினுடைய அம்சமாக இருந்தாலும் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி, அவரை சனிக்கிழமையில் கும்பிட்றது ரொம்ப விசேஷம். சனீஸ்வரன் சனி திசை நடந்தாலோ, 19 வருஷம் சனி திசை நடக்கும், சனி புத்தி நடந்தாலோ, 7.5 சனி நடந்தாலோ, கண்டச்சனி நடந்தாலோ, அட்டமத்து சனி நடந்தாலோ, அர்த்தாஷ்டம சனி கோச்சாரப்படி சனி பிள்ளையாக இருந்தால் 7.5 சனி நடக்கும், கண்டச்சனி, அட்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இதெல்லாம் சனி பாதகாதிபதி. மேஷ ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும் சனிக்கிழமை சனீஸ்வரனை வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது, ஐயப்பன் வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.